ஸோ இறைச்சி எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை. இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்கார்ந்துருக்கு. நம்ம இன்னைக்கு பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே. அதாவது அந்த கோழி கூவாது, நடக்காது, பறக்காது, ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படின்னு தெரியல. அப்படியே 65-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ள வச்சு அடைச்சு அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். என்னைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. தினசரி அதில் எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க.